பணிகள் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து விடுகின்ற அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த மாத கடைசியில் அந்த அடுத்த மாதம் இப்போ மழை திடீர்னு மழை பெய்தது, அது போன்ற காரணங்கள் தேர்தல் வந்தது, தேர்தல் நடைமுறைகள் சற்று தாமதமாயிற்று. இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. பணி முடிகின்ற தருவாயில் இருக்கின்றது. முதல்வர் அவர்கள் அதற்கு திறப்பார்கள். ஜூன் 12 வந்து மேட்டூர் அடைய திறக்க வேண்டியிருக்கும். இந்த ஆண்டு சூழ்நிலை இருக்கா? தொடர்பான விவசாயத்தை ஏதாவது அப்ரோச் பண்ணிட்டாங்களா? சாகுபடி கொஞ்சம் பேசாம இருங்களா? ஏப்பா இப்போ நீங்க பேசுங்க, நாங்க அவங்க கேட்கற என்ன கேட்கறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் கதவு சாத்திங்க. ஜூன் 12ஆம் தேதி தண்ணி மேட்டூர் நிலவரம் தண்ணி உங்களுக்குலாம் தெரியும். அது வேலை சொல்லும்போது மேட்டூர் தண்ணி வந்தால் அந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறப்பதற்குரிய வாய்ப்புகள் இப்போது இந்த சூழ்நிலையில் இருக்காது என்று நினைக்கின்றேன். தண்ணீருடைய வரத்து பொறுத்தான். அதுக்குரிய தயார் நிலையில் இப்போ விதைகள், விவசாயத்துக்கு வேண்டிய விதைகள், இடுபொருட்கள், உரங்கள் தேவையான அளவுக்கு இருக்கிறது. அது முடிவு, கொள்கை முடிவு, அது பார்த்து அரசாங்கத்துடைய நாங்கள் இன்னைக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த 3 நாங்கள் என்னைக்கு அங்கே போன 3 மாதம் எங்களுக்கே அதிகாரிகளை இப்போ அதிகாரிகளை எங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது. இப்போ தேர்தல் நடைமுறை சிக்க உங்களுக்கு தெரியும். இப்போ தான் வந்திருப்பேன். இன்னைக்கு தான் முத விவசாய சார்ந்த இதுக்கு நல்ல செய்தியாக போடுங்க. ஆக இப்போ நல்ல ஆரோக்கியமாக தென்னை விவசாயிகளுக்கு சப்போர்ட்டாக அந்த புத்தகம் வந்திருக்கிறது. இதை பயனுள்ளவர்கள் படித்தறிந்து கொள்ளலாம். நீங்களும் யூடியூப்பிற்கு நல்ல செய்தியை இதில் போடுங்க. தென்னை அதே போல் தென்னை சார்ந்துள்ள பொருட்களை பயன்படுத்துவதற்குரிய பழக்கமும் நம்ம மக்கள் தேட வேண்டும். ஏனென்றால் இப்போ நம்முடைய தேங்காய் எண்ணெய், நம்முடைய பகுதியில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சமையல் செய்வதற்கு இப்போ சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அது கேரளாவில் தேங்காய் எண்ணெயெல்லாம் சாப்பிட்றாங்க. நம்ம இது கொஞ்சம் குறைவு. ஆக இதெல்லாம் சாப்பிடும்போது தென்னை பொருட்கள், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் விவசாயிக்கு நல்லதாக இருக்கும். காப்பீட்டு இல்லை.